Hello viewers, welcome to DJMS Tamil channel. ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த டிசைனை வந்து கௌதம் தான் இந்த டிசைனை கௌதம் தான் வரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறது கேட்டு ஐஸ்வர்யா டிசைனை இவர் வரையில என்னோட தங்கச்சி தான் வரைஞ்சா, மகா தான் வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா எல்லாரும் முன்னாடியும். ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் இந்த டிசைனை வந்து தனித்தனியாக வரைய சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கௌதம் ரொம்பவே முழிக்கிறாரு, என்ன பண்ணுறது இப்படி அம்மா மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மகா உட்காந்து அந்த டிசைன்ஸை வந்து அழகாக வந்து வரைஞ்சி எடுக்கிறாங்க. சேர்ஸ் எல்லாம் அதே டிசைனை வரைஞ்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த பக்கம் கௌதம் கிட்ட வந்து வாங்கி பார்த்ததுல அவர் சரியாகவே வரையாமல் இருக்காரு. என்ன கௌதம் நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது, இன்னும் நீ மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்த சூர்யா, உன்னை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லடா, எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியை பார்த்து கேள்வி கேட்க தேவி அமைதியா இருக்க. இன்னொரு பக்கம் தாத்தா சொல்றாரு, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த டிசைனை மகா தான் வரைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டிசைனை வரைஞ்ச திறமையான ஆளு உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனால தான் இந்த ஒரு போட்டியை வச்சேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. இதை கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. பக்கம் கௌதமை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மகாவை பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இந்த டிசைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரியும். அடுத்ததாக விஜய் அனாமிகா இவங்க ரெண்டு பேரோட திருமணத்திற்கான நோட்டீஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. மகா கற்பூரம் கொளுத்தும் போது தெரியாமல் அந்த நோட்டீஸில் வந்து பட்டு எரிஞ்சிடுது. இதனால் வந்து அனாமிகாவோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து என்ன பண்ணுறாங்க, மகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. மற்ற மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.